வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஏசிசி உடைய ஃபவுண்டர். நம்ம வந்து பிசினஸ்ல நம்மளுடைய ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு 7 வழிகள் இருக்குது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுல வந்து லாஸ்ட் 3 வீடியோல பார்த்தீங்கன்னா 3 வழிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 4வது வழியை பத்தி இந்த வீடியோல நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம். 4வது வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ரெக்கமெண்டட், டோன்ட் ஷோ அப் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம கஸ்டமர் கிட்ட நம்ம பத்தி பேச வைக்கணும் இல்லையா? நம்ம நம்ம யாரு அப்படின்றத நம்ம பேச வைக்கணும். அது யாரையாவது வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், பேச வைக்கணும். அதாவது என்ன பத்தி, இப்போ நான் வந்து ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கிறேன்னா என்ன பத்தி என்னுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட நானே பேசக்கூடாது, மற்ற நபர்கள் மூலமாக பேச வைக்கணும். கோல்டு கால் வந்து நம்மளே செய்யக்கூடாது. ஒரு டேட்டா கிடைச்ச உடனே நான் தான் இவரு அப்படின்னு நம்ம வந்து கூப்பிட்டு பேசக்கூடாது. கரெக்டா? புரிஞ்சுதா? அப்போ அவரை நமக்கு, அந்த கஸ்டமரை நமக்கு கால் பண்ண வைக்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் நமக்கு கால் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மள பத்தி அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவரு நம்மள பத்தி சொல்லும்போது, இந்த மாதிரியான ஒரு நபர் இருக்காரு. அவருக்கு வந்து நீங்க உங்களுடைய ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு அவரால முடியும். நீங்க வேணா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அவர வச்சு நம்ம அவர்கிட்ட என்ன பண்ணணும்? ரெக்கமெண்ட் பண்ண வைக்கணும். அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும்போது, ஒரு நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து நம்மள பத்தி இன்னொருத்தர் சொல்லணும்னா, அப்ப நம்மளுடைய அந்த ஒரு சர்வீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து தெளிவா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம பிசினஸ்க்குள்ள ஒருத்தர வந்து கஸ்டமரா கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அ அ நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸ வந்து நம்ம வச்சு பேச வைக்கணும். நம்மளுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ வச்சு நம்ம என்ன பண்ணணும், அவர வந்து நம்ம பேச வைக்கணும். நம்ம நேரிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர கூப்பிடக்கூடாது. நான் நேரிட்டு எவ்வளோ தூரம் நான் வந்து டைரக்ட்டா நான் அவர கூப்பிட ஆரம்பிக்கிறேனோ, அப்பவே நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆயிட்டு இருக்கும், இறங்கிட்டே இருக்கும். நம்ம பிசினஸ்ல நம்ம ஸ்டேட்டஸ் இன்கிரீஸ் பண்ணணும்னா, டைரக்ட் அப்ரோச்ச விட 3வது நபர் மூலமாக நம்மள பத்தி பேச வச்சு, நம்ம கிட்ட அவர கான்டாக்ட் பண்ண வைக்கும்போது தான், நம்ம பிசினஸ்ல நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். அப்போ அதற்கு என்ன பண்ணணும்னா, ஒரே வழிதான் இருக்கு. இந்த 4வது இந்த வழியில வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமரா மாத்திட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய புதிய கஸ்டமர கொண்டு வரது, நம்ம பிசினஸ்க்குள்ள கொண்டு வரதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி. ஏன்னா சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் நம்மள பத்தி ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் நம்மளுடைய பிசினஸ்ல இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஐ வாண்ட் யூ டு ரெக்கமெண்டட் பி அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம எடுத்து செயல்படுத்தணும் அப்படின்னா, நிச்சயமா நம்மளுடைய கஸ்டமர் கிட்டயும் சரி, நம்மளுடைய டீம்லயும் சரி, எல்லார்கிட்டயும் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து பிசினஸ்ல நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஓகே. நமக்கு வந்து 5த் வே, 5வது வழிய பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. கங்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க் யூ.